இன்னைக்கோட செஷன்ல ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்க போறோம். நீங்க உங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்க ஆபீஸ்ல இருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படி போறது அப்படின்றத இந்த கூகுள் மேப்ஸ்ல சர்ச் பண்ணுவீங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட்டட் டைமை கொடுக்கும். பட் என்னைக்காச்சும் நீங்க இந்த எஸ்டிமேட்டட் டைமை எப்படி இந்த கூகுள் மேப்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்க கூகுள் மேப்ஸ் உங்க லொகேஷனுக்கு நீங்க போய் சேர இன்னும் 1 hour 22 minutes ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு அப்படின்னா அது சும்மா டிஸ்டன்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணி ஏதோ ஒரு நம்பர் அடிச்சு விட்டுறது இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸ் ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாடல் ஹிஸ்டாரிக்கல் டிராஃபிக் டேட்டா, ஆல்ரெடி இந்த ரூட்ஸ் யூஸ் பண்ணவங்களோட ட்ராக்கிங் டேட்டா, ரோட் பேட்டர்ன்ஸ், டைம் ஆஃப் த டே அப்படின்னு பல இன்சைட்ஸ் அனலைஸ் பண்ணி பிரெடிக்ட் பண்ணி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அக்யூரேட்டா நமக்கு இந்த டைமை டிஸ்ப்ளே பண்ணுது. நெட்ஃபிளிக்ஸ்ல வரக்கூடிய ரெக்கமெண்டேஷன், யூடியூபுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன், இப்படி எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் தான் இயங்கிட்டு இருக்கு. ஆன்லைன்ல எங்க பார்த்தாலும் இந்த ஏஐ டூலை எப்படி யூஸ் பண்றது, எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கிறது, இந்த மாதிரி தான் அதிகமான வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த சாட்ஜிபிட்டில, கோபைலட்ல, கிராக்ல, ஜெமினில இந்த மாதிரி இடத்துல எப்படி ப்ராம்ப்ட் போகணும்னு கத்துக்கிட்டு அவங்க ஏஐல அவங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிறாங்க, ஏஐல நாலேஜ் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பட் இங்க ஒரு அன்கம்ஃபர்டபுளான ட்ரூத் என்னன்னா, நீங்க எந்த விதமான ஒரு ஏஐ டூல்ஸ் கத்துக்கிட்டாலும் சரி, நீங்க ஒரு யூசரா மட்டும்தான் இருக்க போறீங்க. பட் உங்களோட ட்ரீம் இந்த ஏஐ டேட்டா சயின்ஸ் எல்லாம் படிச்சு ஐடி குள்ள உங்களோட கெரியரை மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு யூசரா இருக்க கூடாது, ஒரு பில்டரா மாறணும். பிகாஸ் டெய்லியும் நிறைய டூல்ஸ் ரிலீஸ் ஆயிட்டே தான் இருக்கும், ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க, இன்டர்ஃபேஸ் இவால்வ் ஆயிட்டே தான் இருக்கும். சோ இஃப் யூ ஆர் ஜென்யூன்லி இன்ட்ரெஸ்டட் இன் ஏஐ, இந்த ஏஐ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்றது தெரியல, ஐடிக்குள்ள போறதுக்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இருக்க போகுது. சோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியா ஒரு ஏஐ மாடல் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அல்காரிதம்ஸ்ல என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்க போறேன். நீங்க கத்துக்க ரெடியா? திஸ் இஸ் யுவர் ஏஐ கோச் ஜான். ஆல்ரைட், இந்த செஷனில் நம்ம வந்து எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத ஒரு குவிக்காக அஜெண்டா பார்த்துட்டு நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் அன் ஏஐ மாடல்? எல்லாருமே ஏஐ மாடல்னு சொல்கிறாங்களே, ஏஐ மாடல் எப்படி தான் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அண்ட் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன். அண்ட் ரியல் டைம் எம்எல் மாடல் டெமோ, எப்படி ஒரு எம்எல் மிஷின் லேர்னிங் மாடலை வந்து நாங்கள் டெவலப் பண்ணுறோம் அப்படின்றத கம்ப்ளீட் டெமோ வந்து காமிக்க போகிறேன். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், வாட் ஹேப்பன்ஸ் பிஹைண்ட் த ப்ரெடிக்ட் பட்டன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த carvalho.com நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் போயிட்டு டேட்டா வந்து போடுவீங்க. ப்ரெடிக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் உங்களோட ஃபேஸை ப்ரெடிக்ட் பண்ணோம், 50 வருஷத்துக்கு கழிச்சு நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணோம், இந்த மாதிரிலாம் ப்ரெடிக்ட் வருது இல்லையா? ஸோ அது வந்து அதுக்கு பின்னாடி ஒரு அல்காரிதம் தான் ஒர்க் அவுட் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஏஐ மாடல் தான் இருக்குது. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகிட்டு பார்க்க போகிறோம். கடைசியாக நான் ஒரு டேக்அவே பாயிண்ட்டை கொடுத்து இந்த செஷன் வந்து நான் வந்து முடிக்க போகிறேன். இந்த செஷன் யாருக்கு உண்டானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ நாலேஜை பற்றி எனக்கு வந்து கம்ப்ளீட் பிகினராக இருக்கேன் உள்ளர, பட் ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. ஒரு மிஷின் லேர்னிங் மாடல்லாம் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக வந்து கண்ணில் பார்க்கணும், அதை பற்றி ஒரு டூர் மாதிரி சுற்றி காமிங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் நான் இந்த செஷன் டெடிகேட் பண்ணுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டீப்பர் நாலேஜ்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு பிகினர் செஷன் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக பயனுள்ளதாக இருக்காது, நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஒரு புது பிகினராக இருக்கீங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இந்த ஏஐ மாடல் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் செஷனை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கறது மூலிமா அந்த ஒரு டேக்அவேயோட நீங்கள் இந்த செஷனில் போகிறீங்க. ஸோ அவங்க மட்டும் அடுத்த பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், மற்றவங்க இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் அன் ஏஐ மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் டேட்டா சயின்ஸ் வீடியோ அப்படின்னு போட்டு கிளிக் பண்ண போறீங்க, சர்ச் பார்ல போட்டு கிளிக் பண்ண போறீங்க. அண்ட் இந்த யூடியூப் அப்ளிகேஷன் என்ன பண்ணுது, நீங்கள் கொடுத்துருக்கூடிய இன்சைட்டை வாங்கி அண்ட் இட் இஸ் மேக்கிங் த ப்ரெடிக்ஷன், எந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது உள்ள இருக்கக்கூடிய அல்காரிதம் புல்லிங் அவுட் தி இன்சைட் அண்ட் மேக்கிங் த ப்ரெடிக்ஷன். ரைட். அண்ட் carvalho.com, இப்போ வந்து நான் ஒரு வெப்சைட் வந்து போகிறேன் பாருங்க இல்லையா, carvalho அப்படின்னு மாதிரி போகிறேன். இங்கே இருக்க carvalho.com. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கார் இருக்குது அப்படின்னா கார் வந்து விற்கிறதுக்காக என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குன்னு பார்க்குறதுக்காக போவீங்க. சில பேர் காரை வாங்குறதுக்காக இதில் வந்து போவாங்க. இங்கே யூஸ்டு கார்ஸ்ன்னு இருக்குது, செக் கார் வேல்யூஷன் ப்ரைஸ்ன்னு இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து மேனுஃபேக்சரிங் ஐ எம் அ பையர் அப்படின்னு போட்டேன், மேனுஃபேக்சரிங் இயர் ஆர் ஐ எம் அ செல்லர், நான் வந்து கார் வந்து வியாபாரம் பண்ணுறேன், விற்கிறேன். என்னோடய கார் வந்து பார்த்தீங்கன்னா 2011 மாடல் வச்சுக்கலாம், பெங்களூர் ரெஜிஸ்ட்ரேஷன். கார் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே ஹுண்டாய் i10, என்ன டைப்பு, ஸ்போர்ட்ஸு. கிலோமீட்டர் ட்ரிவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85,000 வந்து போயிருக்கு. ஐ எம் த தேர்ட் ஓனர். இப்போ இது வந்து டேட்டெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஐ எம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் செக் வேல்யூ பட்டன். இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஃபேர் கண்டிஷன் கார் இங்கே தெரியுது இல்லையா, ஃபேர் கண்டிஷன் கார் ப்ரைஸ் 2.31 lakhs, குட் கண்டிஷன் கார் ப்ரைஸ் 2.59 lakhs. இப்போ நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இது மிஷினே தானே ப்ரெடிக்ட் பண்ணது, யாரோ ஹியூமன் வந்து பின்னாடி உட்காந்து இந்த நம்பர் கொடுப்பா அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லல. ஸோ பிஹைண்ட் திஸ் பர்டிகுலர் ப்ரெடிக்ட் பட்டன்
there is an algorithm which is able to pull out the insight and it is making the prediction. Fair condition car price can be this and good condition car price can be this. இப்போ அந்த இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹியூமன் இல்லை, மிஷின்ஸ் தான் பண்ணுறது அப்படின்றது புரிஞ்சிருச்சு. இப்போ அந்த ப்ரெடிக்ட் அப்படின்ற அந்த பட்டனுக்கு பின்னாடி ஒரு அல்கோரிதம் ஃபிட்டாக இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட். அதுதான் நம்மளுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன். இப்போ நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ வாட் இஸ் அன் ஏஐ மாடல் அப்படின்னா இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன். an AI model is nothing but behind some kind of buttons there will be insights plus prediction. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு AI மாடல் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல போகிறோம். ரைட். இப்போ செகண்ட் பாயிண்ட் அது ஈக்குவல் டு AI மாடல். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன். இந்த மாதிரி எந்தெந்த அப்ளிகேஷன்ஸில் இருக்குது அப்படின்றதுக்குள்ள எடுத்துகிட்டு போகிறேன். வந்து இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். carwale.comல வந்து பார்த்தீங்கன்னா காரை செல் பண்ணும்போது பை பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி அந்த பட்டன் இருக்குது நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு. இங்கே வந்து பார்த்து நெட்ஃப்ளிக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஓகே, லெட்ஸ் தக் லைஃப் அப்படின்ற மாதிரி மூவி பார்க்குறீங்க. சர்ச்சில் தக் லைஃப் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணுறீங்கன்னா போட்டுட்டு கிளிக் பண்ணுறீங்க, தக் லைஃப்ன்றது வரும். அது வந்தது மட்டும் இல்லாமல் ரெக்கமெண்டட் மூவிஸ் ஆர் சிமிலர் யூசர்ஸ் ஹவ் ஆல்சோ வாட்ச்னு சொல்லிட்டு கீழே வரும். அப்போ மிஷின் இஸ் ஏபிள் டு புல் அவுட் த இன்சைட்ஸ் அண்ட் ஒன்ஸ் யூ கிளிக் ஆன் த பட்டன் லைக் சர்ச் இட் இஸ் மேக்கிங் த ப்ரெடிக்ஷன் ஃபார் யூ. ஓகே, ஸோ தட் யூ கேன் மேக் த டெசிஷன். அதே மாதிரி இந்த யூடியூப்லேயே அதே மாதிரி தான். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன் தான் கேமு. அந்த இன்சைட்டை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அந்த அப்ளிகேஷன் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அல்காரிதம் வச்சு மல்டிபிள் டேட்டா பேசஸ்லேருந்து உங்களுடைய கரண்ட் இன்ட்ரெஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இட் இஸ் மேக்கிங் த ப்ரெடிக்ஷன். தட்ஸ் இட். ஸோ இதெல்லாம் தான் இன்னும் நிறைய ரியல் அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்குது. ஃபேஷியல் பேஸ்ட் ரெகக்னிஷன் சிஸ்டம் உங்கள் ஃபோனில் வந்து பார்க்குறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை காமிக்கிறீங்க. இட் இஸ் ஏபிள் டு புல் அவுட் த இன்சைட் அண்ட் மேக்கிங் த ப்ரெடிக்ஷன். அப்போ அந்த அல்காரிதம் எப்படி இருக்கும், கண்ணால் பார்க்க முடியுமா, அந்த அல்காரிதம் தான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரியல் டைம் மிஷின் லேர்னிங் மாடல் டெமோ. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நான் பில்ட் பண்ணலை, நம்ம டீமில் இருக்கக்கூடிய ஸ்டெஃபின் அப்படின்றவர் தான் பில்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பில்ட் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காரு. ஸோ அவர் பில்ட் பண்ணியிருக்கிறது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பேசிக்காக தான் இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பாருங்கள். ஸோ இது என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் பவர் கார் மைலேஜ் பெர் கேலன் ப்ரெடிக்ஷன். இது வந்து ஒரு யூஎஸ் டேட்டா செட். இது வந்து நான் ஒரு செஷனில் முன்னாடியே காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். மைலேஜ் பெர் கேலன், நம்ம வந்து மைலேஜ் பெர் கிலோமீட்டர்னு சொல்லுவோம். யூஎஸில் மைலேஜ் பெர் கேலன் அப்படின்ற மாதிரி அவங்களோட யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹார்ஸ் பவர், வால்யூம் ஆஃப் த கார், ஸ்பீட் ஆஃப் த கார், வெயிட் ஆஃப் த கார் போட்டிங்கன்னா கார் மைலேஜ் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். எதனால ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கார் மைலேஜ்ன்றது கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ரேஞ்ச் நம்மளுக்கு வேணும். லோ மைலேஜ் டு ஹை மைலேஜ் எவ்வளோ கிடைக்கலாம் பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் பேராமீட்டர்ஸ் அப்படின்றது. பட் இங்கே நான் லோ ஹை அப்படின்ற மாதிரி 2 அவுட்புட் நான் ப்ரெடிக்ட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஆவரேஜாக மைலேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பீடு வந்து நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன். இதில் பாருங்கள், வேல்யூஸ் போட்டால் எப்படி வந்து ப்ரெடிக்ஷன் நடக்குது அப்படின்றது பாருங்கள். ரைட். இப்போ ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் சம் இன்புட் ஃபீச்சர்ஸ் எப்படி நான் ஒரு பட்டன் அவர் கிளிக் பண்ணதுக்கப்புறமா எப்படி வந்து ப்ரெடிக்ஷன் நடக்குது அப்படின்றது இங்கே பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா மிஷின் லேர்னிங் ஒரு ஏஐ மாடல்ஸ்ன்றதெல்லாம் நம்ம சொல்லும் போது ஏஐஎம்எல் மாடல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, மிஷின் ஹேஸ் டு புல் அவுட் த இன்சைட்ஸ் அண்ட் இட் ஹேஸ் டு மேக் த ப்ரெடிக்ஷன். அவ்வளோதான். இப்போ இந்த மாடலை எப்படி பில்ட் பண்ணோம் அப்படின்றது தான் நான் அடுத்த பாயிண்ட்ஸில் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ரியல் டைம் மிஷின் லேர்னிங் மாடல் டெமோ அதை வந்து நான் காமிச்சிட்டேன். ஸோ செகண்ட் பாயிண்ட்டில் வாட் ஹேப்பன்ஸ் பிஹைண்ட் த ப்ரெடிக்ட் பட்டன் இதுதான் வந்து பார்த்து நம்ம காமிக்க போகிறேன். வாங்க. நான் காமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன டெக் ஸ்டாக்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஃப்ரண்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஐ நீங்கள் கார் வந்து பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி யூஐ கார் இருக்குது, இந்த மாதிரி இன்புட்ஸ், ஹார்ஸ் பவர்ஸ், வால்யூம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஃப்ரண்ட் எண்டுக்காக யூஸ் பண்ணப்பட்ட இது ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா HTML. அதுக்கப்புறம் அந்த டிசைன்ஸ்லாம் நல்லா வரும்னு சொல்லிட்டு CSS ஸ்டைலிங்ஸ்லாம் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக ஜிஞ்சா 2 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் பைத்தனில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ்க் அப்படின்றது பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் தான் இது ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஒன் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க் ஜிஞ்சா 2 அப்படின்றத நாங்கள் ஃப்ரண்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். இது ஃப்ரண்ட் எண்ட் கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது பைத்தனை வச்சு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்கோம். பைத்தன் ப்ரோக்ராமிங்கோட யூஸ் கேஸ் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் வெப் அப்ளிகேஷன் பில்டிங். இந்த வெப் அப்ளிகேஷனை பைத்தன் வச்சு தான் பண்ணியிருக்கோம். அண்ட் கேம் அப்ளிகேஷன் கூட நிறைய இடத்துல யூஸ் ஆகுது, டேட்டா அனாலிசிஸ்க்கு யூஸ் ஆகுது, ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தன் ப்ரோக்ராமிங்
ப்ரோக்ராமிங் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதனால தான் நிறைய பேர் இப்போ பைத்தன் எடுத்து ப்ரிஃபர் பண்ணி படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க கம்பேர்ட் டு எனி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வைட் யூசேஜ். டேட்டா விஷுவலைசேஷன் கூட பைத்தன் ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம், பல விஷயங்களை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த பைத்தனை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க் மல்டிபிள் ஃப்ரேம் ஒர்க்ஸில் ஜாங்கோ அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, ஃப்ளாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, ஸ்ட்ரீம்லைட் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. இதெல்லாமே வெப் அப்ளிகேஷன் பில்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ். அதில் ஒன் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஃப்ளாஸ்க் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கோம். பேக் எண்டில் அதை வச்சு தான் வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே நம்பை அப்படின்ற மாதிரி ஒரு லைப்ரரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், பிக்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு மாடியூலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த மாதிரியான பேக் எண்ட் டூல்ஸை வச்சு தான் நம்ம பேக் எண்டில் வந்து இதெல்லாம் இருக்குது. பேக் எண்டில் இதெல்லாம் சப்போர்ட்டிவ் இருக்கிறனால தான் ஃப்ரண்ட் எண்டில் வேல்யூஸ் போட்டு ப்ரெடிக்ட் பண்ணுது. நான் எந்த அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்னா இதுக்கு லீனியர் ரெக்ரெஷன் மாடல் அல்காரிதம் y = mx + c அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. அது வந்து sklearn அப்படின்ற மாதிரி ஒரு லைப்ரரி இதுக்குள்ளே தான் இந்த மாடல் வந்து இருக்குது. நாங்கள் கோடிங் பண்ணும்போது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்காரிதம் வந்து மேனுவலாக எழுத மாட்டோம். அல்காரிதம் ராதர் ஆல்ரெடி ஏஐ ரிசர்ச்சர்ஸ்லாம் பில்ட் பண்ணி இந்த பேக்கேஜ்குள்ளே வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் புக்குக்குள்ளே போனீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரான்ற சாப்டர் வந்து எடுக்க முடியும், ரைட்? இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி ஒரு புக்கை திறந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், அந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்ற சாப்டர் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த அல்காரிதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி அல்காரிதம் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் sklearn அப்படின்ற ஒரு புக், அது லைப்ரரின்னு சொல்லுவோம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் லீனியர் ரெக்ரெஷன் இருக்கும், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இருக்கும். ஜஸ்ட் கூப்பிட்டா மட்டும் போதும், அதுக்குள்ளே என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்றது உள்ளே இருக்கும். அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணப்பட்டது தான் லீனியர் ரெக்ரெஷன் அல்காரிதம். ஸோ இப்போ இதுதான் ஃப்ரண்ட் எண்ட் என்ன தெரிஞ்சிச்சு, HTML CSS Jinja2, பேக் எண்ட் வந்து ஃப்ளாஸ்க், நம்பை, பிக்கிள் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. மிஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணது லீனியர் ரெக்ரெஷன். இப்போ இதை அவர் எப்படி பில்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது எனக்கு கேட்டி சென்ட் பண்ணியிருக்காரு, நீங்கள் நம்ம பீப்புள் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், வாங்க போய் பார்க்கலாம். ரைட், ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்ளீட் டேட்டா செட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் டிஎஃப் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைலில் நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு 10 ஸ்டெப் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா கலெக்ஷன், டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா ப்ரிப்பரேஷன், மாடல் பில்டிங், மாடல் ட்ரைனிங், மாடல் டெஸ்டிங், மாடல் இவாலுவேஷன், மாடல் டிப்ளாய்மெண்ட், CI/CD கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். இதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதை மைண்டில் வச்சு நீங்கள் வந்து எந்த விதமான ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சில் போங்க. அப்படின்னா தான் மிஷின் லேர்னிங் ப்ராப்ளம்ஸும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இங்கேருந்து கோடிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. பட் எப்படி வந்து நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளைண்ட் கொடுத்துருக்கூடிய டேட்டா செட் எடுத்து நாங்கள் வந்து எதனால மைலேஜ் பெர் கேலன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்றது நான் புரிதலுக்கு வருவோம். வந்ததுக்கப்புறமா டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த cars.csv டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பாருங்கள். இதில் அவருக்கு எனக்கு ஆக்சுவலாக கேட்டி கொடுத்துட்ருக்காரு. ஷேப் இதெல்லாம் இருக்கு இல்லையா, எவ்வளோ டேட்டா வந்து கிளைண்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அப்சர்வேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. தேவையில்லாத காலம்ஸ்லாம் வந்து அடுத்து வந்து டேட்டா ப்ரிப்பரேஷன். டேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா டேட்டா ப்ரிப்பேர் பண்ணுவோம். தேவையில்லாத காலத்தை ரிமூவ் பண்ணுவோம், கரெக்டான ஃபார்மெட்டில் தான் டேட்டா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்புட் அண்ட் அவுட்புட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் லீனியர் ரெக்ரெஷன், மாடல் பில்டிங்கில் லீனியர் ரெக்ரெஷன் வந்து கூப்பிட்றோம். மாடல் ஃபிட் அப்படின்னா மாடலை ட்ரெயின் பண்ணுறோம். இதான்ப்பா இன்புட், இதான்ப்பா அவுட்புட் அப்படின்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த மாடல் அவுட்புட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அதுக்கப்புறம் திருப்பி நம்மளுடைய கொடுத்துருக்க டேட்டா வச்சு அவுட்புட்டில் எப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதில் என்ன எரர் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். எரர் இருக்குது. அப்புறம் ஆட்டோ ஸ்கோர் அப்படின்றது ஒரு இவாலுவேஷன் மெட்ரிக்ஸ். அதெல்லாம் நாங்கள் உள்ளே செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஓகே எரர்லாம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இந்த cars__, மைலேஜ் பெர் இது இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபைல். இதுக்குள்ளே தான் அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நான் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறேன். மாடலை ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபைலை டவுன்லோட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இந்த பர்டிகுலர் பார்த்துருக்கல cars__, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் பில்ட் பண்ணி வச்சிருக்கிறது இது உங்களால் ரீட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நான் அது ஃபைல் நேம் மாற்றிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிக்கிள் ஃபைல் .pickle அப்படின்ற மாதிரி இருக்குல்லையே, அந்த நாங்கள் டவுன்லோட் பண்ணப்பட்ட ஃபைல் ஏஐ மாடல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரியாது. ஓகே, பட் இந்த மாதிரி நம்ம PKL அப்படின்றது பிக்கிள் ஃபைல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும். பேக் எண்டில் அந்த பிக்கிள் ஃபைல் நம்மளுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃபைல் நம்மளுக்கு வேணும். அப்படின்னா தான் இந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு போய் நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டுக்குள்ள நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பாருங்கள். ரைட், இந்த மாதிரி பிக்கிள் ஃபைல் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டார் வெளியில். ரைட், எடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல இது வந்து இந்த கோடிங் பிளாட்ஃபார்ம் வந்து VS Code Studio அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த VS Code Studio
பைச்சாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஐடிஸ்லாம் இருக்குது. இதுக்குள்ளே தான் நாங்கள் அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியும். ஓகே, ஜூபிட்டர் நோட் புக் அப்படின்ற இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ், அந்த பிக்கிள் ஃபைல் இப்போ வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் பண்ணிக்கலாம். பட் ஒரு எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷனை பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து மாடுலர் லெவல் ஆஃப் கோடிங் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான். ஒரு பிகினர்ஸ்க்கு இது இப்போயே உங்கள் தலை சுற்றுற மாதிரி இருக்கும், புரியுது. பட் அது ப்ராப்பராக உங்களுக்கு வந்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து புரிய வந்துடும். ஸோ அதனால் இப்போ நான் உங்களுக்கு எண்ட் டு எண்டாக காமிக்கிறேன். நம்மளுக்கு அந்த பிக்கிள் ஃபைல் அப்படின்ற மாதிரி ஒன்று வெளியில் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஃப்ரண்ட் எண்ட்லாம் காமிச்சிருப்பார், ஹெச்டிஎம்எல் காமிப்பார். இப்போ ஹெச்டிஎம்எல் வந்து காமிக்கும் போது ஃப்ரண்ட் எண்ட்லாம் முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். அடுத்து ஸ்டைல் சிஎஸ்எஸ் வந்து காமிக்கிறாரு. அடுத்து இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பேக் எண்ட் சிஸ்டமில் பாருங்கள், சைக்கிட்லாம் இருக்குது, நம்பை இருக்குது, இதெல்லாம் இருக்குது, காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த app.py அப்படின்றதுல தான் இந்த ஃப்ளாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி வேல்யூஸில் எப்படி வாங்குறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபைல் நேம் வச்சிருக்காரு. நான் என்ன ஃபைல் நேம் வச்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த பார்த்து எடுத்துக்கிட்டாரு. இப்போ அந்த பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணுறாப்புல லோட் பண்ணி ஃப்ரண்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்பி வால்யூம் இந்த மாதிரிலாம் நீ வந்து டேட்டா வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி போடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இதை போட்டுட்டு வேல்யூ எரர் ப்ளீஸ் என்டர் வேல்யூ நியூமரிக், ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து நியூமரிக் வேல்யூ இல்லாமல் வேறு ஏதாச்சும் வேல்யூ போட்டார்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து உங்களுக்கு கொடுங்க. அங்கே ரெட் கலரில் கீழே வரணும், இல்லைனா எரர் அக்கர் அந்த மாதிரி அவுட்புட் வரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட ஃப்ரேம்வொர்க் ஃப்ளாஸ்க் ஃப்ரேம்வொர்க். பேக் எண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பிக்கிள் இருந்துச்சு, இந்த ரெக்குயர்மெண்ட்ஸில் பார்த்தோம் இல்லையா, பிக்கிள் இருந்துச்சு நம்மளுக்கு வந்து. அப்புறம் நம்பை அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து ஃப்ளாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம்வொர்க் வச்சு நம்மளுக்கு வந்து பேக் எண்டில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் எண்டில் HTML, CSS, அப்புறம் அந்த ஜிஞ்சாட்டோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம்வொர்க், அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இது பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம் லீனியர் ரெக்ரெஷன். அதுக்கு கோடிங்லேருந்து முன்னாடி வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட் ஹேப்பன்ஸ் பிஹைண்ட் த ப்ரெடிக்ட் பட்டன். இந்த மாதிரியான எண்ட் டு எண்டாக நம்ம வந்து பண்ணி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறோம். இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்கில் செட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ப்ராப்பராக படிச்சிங்கன்னா தான் யாராருக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உங்களால் வந்து ஈஸியாக அந்த மாதிரி அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் பாயிண்ட் டேக் அவே, இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க, என்ன கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் நான் வந்து சொல்லி இந்த செஷன் வந்து முடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏஐ மாடல்ஸ் ஆர் ப்ரெடிக்ஷன் இன்ஜின்ஸ். வெரி சிம்பிள். ஏஐ மாடல்ஸ் யாரெல்லாம் இதுலேருந்து உங்களுக்கு கோடிங் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ண வேண்டாம். கோடிங்லேருந்து உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். பட் உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா ஃப்ரண்ட் எண்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பேக் எண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அல்காரிதம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இவ்வளோ தான் விஷயம். இதை வந்து நம்மளுக்கு வந்து கம்பைன் பண்ணி எப்படி ஒரு பட்டனுக்கு பின்னாடி ஆர் சர்ச் அப்படின்னு கிளிக் பண்ணுறாங்களோ அதுக்கு பின்னாடி இன்ஸ்டன்ஷியல் ப்ரெடிக்ஷன் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ ஏஐ மாடல்ஸ் நத்திங் பட் ப்ரெடிக்ஷன் இன்ஜின்ஸ். வெரி சிம்பிள். நோ மேஜிக், ஒன்லி டேட்டா ப்ளஸ் அல்காரிதம். அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு கிளைண்ட் இருந்து டேட்டா வாங்குறோம், அது ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறோம், அது ஒரு அல்காரிதம் கூப்பிட்டு இந்த மாதிரி ட்ரெயின் ஆகிக்கப்போ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டேட்டா இருக்குது, அல்காரிதம் ஆல்ரெடி ட்ரெயின் இருக்கிறதுனால அது சிமிலரான டேட்டா செட் உள்ள வந்துச்சுன்னா அது வந்து ப்ரெடிக்ஷன் வந்து நடக்குது. ரைட். தேர்ட் பாயிண்ட், எவ்ரி கிளிக் ட்ரிகர்ஸ் கம்ப்யூட்டேஷன். ஒரு கிளிக் பண்ணுறீங்க, சர்ச் பட்டன் அப்படின்னு மாதிரி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் ட்ரிகரிங் கம்ப்யூட்டேஷன், விச் இஸ் நத்திங் பட் பின்னாடி இந்த அல்காரிதம் மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம்ஸ் வந்து ட்வீக் பண்ணி கால் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் கொடுக்குது. தட்ஸ் இட். ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷன் மூலிமா என்னென்னலாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன்னா, வாட் இஸ் அன் ஏஐ மாடல். ஏஐ மாடல் இஸ் நத்திங் பட் இன்சைக்ளோபீடியா ப்ரெடிக்ஷன். இதுதான் உங்களுக்கு மைண்ட் இருக்கணும். ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு யூடியூப் சொல்லியிருக்கேன், carvalho.com அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த கூகுள் மேப்ஸ் நேவிகேஷன் கூட பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டூ அப்படின்ற மாதிரி போடுவீங்க. ஃப்ரம் எங்கிருந்து ஆரம்பிக்குது டூ எங்கே சர்ச் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரூட் கொடுக்குது. இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ரூட். நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து சொல்லலாம். ஃபேஷியல் ரெகக்னிஷன் பேஸ்ட் சொல்லியிருக்கேன். ரியல் டைம் மிஷின் லேர்னிங் மாடல் டெமோ. இப்போ நாங்கள் உள்ளே வந்து லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்ற ஒரு அல்காரிதம் சொல்லிக் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு காமிச்சேன், இதுதான் நான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக தெளிவாக மேனுவலாக நான் கோட் பண்ணி காமிச்சு எல்லாத்துக்கும் சொல்லுவேன். இப்படி தான் கோட் பண்ணுவேன். இப்போ கோடை ரீட் பண்ணி நான் வந்து யாருக்கும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. கோடை வந்து ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு சொல்லிக் கொடுப்பேன். யூடியூப் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த கோடிங்கிற கான்செப்ட் கொஞ்சம் டைம் ஆகும். ரைட். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத காமிச்சிருக்கேனே தவிர்த்து கோடிங் புரிஞ்சுக்கிறது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்காதுன்றது எனக்கு தெரியும். அதை பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி கிடையாது. பிகாஸ் ஐ டிட் நாட் டீச் யூ இன் ப்ராப்பர்லி ஹவ் எக்ஸாக்ட்லி த கோடிங் ஹேஸ் டு பி டாட். அது ஐ வில் அக்செப்ட் பிகாஸ் தட்ஸ் நாட் த கோல் ஆஃப் திஸ் பர்டிகுலர் செஷன். கோடிங் டீச் பண்ணுறது கோல் கிடையாது. சுற்றி காமிச்சிருக்கேன் மிஷின் லேர்னிங் இன்சைக்ளோபீடியா ப்ரெடிக்ஷன் பின்னாடி அந்த பிக்கிள் ஃபைல் எப்படி, அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபைல் அப்படின்றது இருக்கும், அது எங்கே எப்படி வந்து கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து கண்ணில் காமிச்சிருக்கேன். ஃபோர்த் பாயிண்ட், வாட் ஹேப்பன்ஸ் பிஹைண்ட் த ப்ரெடிக்ட் பட்டன், அதையும் நான் சொல்லியிருக்கேன். டேக் அவே பாயிண்ட் 3 பாயிண்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இது மேஜிக் கிடையாது. தெர் இஸ் சம்திங் பட்டன் கம்ப்யூட்டேஷன் பின்னாடி நடக்குது. இன்சைட்ஸ் அந்த கம்ப்யூட்டேஷன்றது ஒன்றில் இன்சைட்ஸ் ப்ரெடிக்ஷன், அதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் வந்து தேவை. அதை நம்ம வந்து அல்காரிதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ரைட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம்
சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு செஷன் மேக் பண்ணும்போது என்னுடைய கோல் என்னவா இருக்கும்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் எப்பயுமே டீகோட் பண்ணி பேசுவேன். பட் நீங்கள் இந்த செஷனை பார்த்துருக்கீங்க. ஸோ வாட் யூ ஹவ் சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் போட்டுட்டு போனீங்கன்னா, தட் வில் டெஃபினெட்லி ஆக்ட் அஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் மீ டு கீப் ப்ரொடியூசிங் திஸ் டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஃபார் யூ. இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பட்டன்றது மொபைல் அப்ளிகேஷன் பின்னாடி இருக்கு, வெப் அப்ளிகேஷன் பின்னாடி இருக்கு, ஒவ்வொரு சென்சார் காருக்கு பின்னாடி இருக்கு, பல எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த 2 மந்த்ரா வேர்ட்ஸ் தான் இருக்கு. அதனால் அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. ஐ ஹோப் நான் எவ்வளோக்குள்ள சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு இந்த கான்செப்டை டெலிவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கோடிங் கண்டிப்பாக நான் டெலிவர் பண்ணல எனக்கு தெரியும். அதனால் கோடிங் கஷ்டமாக இருக்குது கோச் அந்த மாதிரி போட வேண்டாம். பட் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரிஞ்சிருக்கா, ஒரு பிகினர் பெர்ஸ்பெக்டிவ்க்கு புரிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கீழே கமெண்ட் செக்ஷன் போட்டிங்கன்னா அது எனக்கு வந்து போதும். அடுத்த செஷனில் நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.